நம்மளோட முதல் ஆக்ஷன் வார்த்தை வேக் அப். காலையில சூரியன் வந்ததும் நாம என்ன பண்ணுவோம்? தூக்கத்திலிருந்து கண்ணை முழிப்போம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷ்ல வேக் அப்னு சொல்லணும். அடுத்தது பிரஷ். நாம காலையில எழுந்ததும் நம்ம பற்களை பளபளன்னு சுத்தமா வச்சுக்க என்ன பண்ணுவோம்? பல் தேய்ப்போம். அதுக்கு இங்கிலீஷ்ல பிரஷ். இப்ப அடுத்த வார்த்தை EAT. பசி எடுத்து என்ன பண்ணுவோம்? அம்மா செஞ்சு கொடுக்குற இட்லி தோசை எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா? அந்த சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல ஈட்னு சொல்லணும். அடுத்து கோ. நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். உதாரணமா ஸ்கூலுக்கு போறதுக்கு கோ டு ஸ்கூல்னு சொல்லுவோம். கோனா போ. இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை பிளே, அதாவது விளையாடு. ஸ்கூல் விட்டு வந்ததும் ஃப்ரெண்ட்ஸோட ஓடி பிடிச்சு கிரிக்கெட் ஃபுட்பால் விளையாடுவோம்ல, அது எல்லாத்துக்குமே நாம பிளேன்னு தான் சொல்லுவோம். நம்மளோட கடைசி ஆக்ஷன் வார்த்தை ஸ்டடி. விளையாடுறது மட்டும் இல்ல, நம்ம நல்லா படிக்கவும் வேணும் இல்லையா? ஸ்கூல்லையும் வீட்லயும் பாடங்களை கத்துக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடின்னு சொல்லணும். ஸ்டடினா படி.